இந்த 5 ரூபா வாழைப்பழம் ஒரு 5 வயசு குழந்தையோட உயிரை எடுத்துருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா ஈரோட்ல அதுதான் நடந்திருக்கு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. பிளஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷேரும் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தலாம். ஈரோட்ல மாணிக்கம் மற்றும் முத்துலட்சுமி அப்படிங்கிற இவங்களுடைய குழந்தை தான் இந்த சாய்சரண். 5 வயசு ஆகுது. இவங்க ஒரு கூலி தொழிலாளர் சேர்ந்தவங்க. ஸோ அவங்க எப்போ போல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த 5 வயசு குழந்தை இங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அப்படியே அந்த பாட்டி வீட்டுல அந்த குழந்தை இருந்தப்போ வீட்டுல இருந்த மொந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கு. உரிச்சு அந்த குழந்தை சாப்பிட்றப்போ அது பாத்தீங்கன்னா முழுங்குறப்போ அது தொண்டையில சிக்கிக்குச்சு. அதாவது உணவு குழாயில போகாம மூச்சு குழாயில மாட்டி சிக்கிக்குச்சு. அந்த குழந்தைனால மூச்சு விட முடியல. அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற அந்த குழந்தைய பார்த்துட்டு எங்க பாட்டி உடனே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் ஆனா கூட்டிட்டு போற பாதி வழியிலேயே அந்த குழந்தை இறந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தோன்னே டாக்டர் வர வழியிலேயே குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு 5 வயசு குழந்தை இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறது யாருனாலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஆஸ் அ பேரண்ட்ஸா நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல நீங்க இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு பக்கத்துலயோ இல்ல யாராச்சும் குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறப்போ கவனமா என்ன சாப்பிட்றாங்க சாப்பிடல அப்படிங்கிறது பாருங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு உணவு பொருளையோ இல்ல வேற ஏதாவது பொருளையோ போட்டு முழுங்கிட்டாங்க, அதனால மூச்சு விட முடியாம சிரமப்படுறாங்க, சோக்கிங் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குயிக் ஃபர்ஸ்ட் எய்டா அவங்க குழந்தைய நீங்க மடியில படுக்க வச்சு முதுகுல ஒரு 5 பேக் ஸ்லாப் கொடுக்கலாம். அப்படி பேக் ஸ்லாப் கொடுக்குறப்போ அந்த ப்ரெஷர்னால உணவு குழையில மாட்டிட்டு இருக்க அந்த பொருள் வாய் வழியா வெளியே வந்துடும். அப்படி ஒருவேளை அந்த பேக் ஸ்லாப்ஸ் மூலமா வெளியே வரல அப்படின்னா நாம நெஞ்சில 2 நிப்புளுக்கு நடுவுல கை வச்சு நம்ம தம்பு 2 கை சிபிஆர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்றப்போ அந்த மாதிரியான 5 கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஏர் ப்ரெஷர்னாலையும் நம்ம வாயில அடைச்சிட்டு இருக்கக்கூடிய தொண்டையில் அடைச்சிட்டு இருக்க அந்த உணவு பொருள் அல்லது எந்த ஒரு ஃபாரின் பாடியா இருந்தாலும் அது வெளியே வந்துடும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறப்போ ஏதாவது ஒரு குழந்தையோ உங்க குழந்தையோ இல்லை உங்க ஃப்ரெண்டு குழந்தையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் குழந்தை இந்த மாதிரி ஏதாவது பொருளை சாப்பிட்டு முழுங்கிட்டு மூச்சு விட சிரமப்படுறாங்க அப்படின்னா உடனே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணி அவங்களோட காப்பாத்துறதுக்கு நீங்க ஒரு காரணமா இருங்க. ஸோ இந்த வீடியோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் ஜிகே பைட்ஸ்.